வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டது அரசியல் வட்டாரத்தில் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இச்சந்திப்பிற்கு பிறகு பேசிய சசிகலா, மத்திய அரசோடு இணக்கமான கட்சிக்கு வாக்களிக்க வலியுறுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளை ஒட்டி அண்ணா நினைவிடத்துக்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு OPS வெளியே வந்தார். அப்போது நினைவிடத்துக்கு சசிகலா காரில் வந்தார். அவர் வருவதை பார்த்த ஓ பன்னீர்செல்வம் தனது காரை விட்டு கீழே இறங்கிச் சென்று சசிகலாவிடம் சிறிது நேரம் பேசினார். சந்திப்புக்கு பின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய சசிகலா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது OPS எங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்று சசிகலா தெரிவித்தார். நாங்கள் எப்போதுமே மக்களை நம்பி இருக்கிறவங்க, நிச்சயமா மக்கள் எங்க பக்கம் இருப்பாங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கு, நல்லபடியா நடக்கும். தலைவர் மறைஞ்சப்ப இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க இன்றைய சூழ்நிலையை வச்சு பேசுறீங்க, இதுவும் மாறும். மத்திய அரசுடன் இணக்கமாக உள்ள கட்சிக்கு வாக்களிக்க வலியுறுத்தப்படும் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை நம்பி இருப்பதாகவும் சசிகலா தெரிவித்தார். இதே போன்றதொரு பிப்ரவரி மாதத்தில் தான் சசிகலாவை எதிர்த்து 2017ஆம் ஆண்டு தர்ம யுத்தம் தொடங்கினார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தற்போது அதே போன்றதொரு பிப்ரவரி மாதத்தில் சசிகலாவை அண்ணா நினைவிடம் அருகே சந்தித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.